2 தசாப்தங்களாக காணாமல் போன 4 பெண்கள் கொன்று உடலை எரித்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. 68 வயது முதியவர் சீரியல் கில்லர் அவதாரம் எடுத்தது ஏன்? தோண்ட தோண்ட மனித எலும்புகள், மண்டை ஓடுகள், வீடு முழுவதும் இரத்தக் கரைகள், நிலத்தில் எரிந்த உடல்கள். 19 வருடத்தில் 4 பெண்கள், 68 வயது முதியவரின் தொடர் கொலைகள். இந்த ஹைலைட்ஸ்கள் தான் இன்று ஒட்டுமொத்த கேரளாவையும் கதிகலங்க வைத்திருக்கிறது. நடந்த பயங்கரம் சீரியல் கொலையாளியின் சதி வேலையா என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் சிவசபாபதியுடன் களத்தில் இறங்கினோம். டிசம்பர் 23, 2024 கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் எட்டுமானூரை சேர்ந்த ஜெயினம்மா என்பவர் காணாமல் போனதாக காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் ஜெயினம்மாவின் செல்போன் சிக்னலை ஆய்வு செய்தபோது அது பள்ளிபுரத்தில் உள்ள ஒரு வீட்டில் கடைசியாக துண்டிக்கப்பட்டிருந்தது. உடனே அந்த வீட்டை சேர்ந்த செபாஸ்டியன் என்ற 68 வயது முதியவரை போலீசார் அழைத்து சென்று விசாரித்தனர். ஆனால் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை. போலீசாரின் எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்துதான் முதியவர் செபாஸ்டியனின் வீட்டையும் 2 ஏக்கர் நிலத்தையும் போலீசார் சல்லடை போட்டு சலித்தனர். அப்போது அங்கு கிடைத்த தடயங்கள் போலீசாரை திகிலடைய வைத்தது. வீடு முழுவதும் பல இடங்களில் இரத்தக் கரைகள் படிந்த சுவடுகள் இருந்துள்ளது. நிலத்தில் 25 மீட்டர் சுற்றளவில் எரிந்த நிலையில் உடல் பாகங்கள் கிடந்துள்ளன. மேலும் மனித எலும்புகளும் மண்டை ஓடுகளும் அங்கே கிடந்திருக்கிறது. தொடர்ந்து அருகில் இருந்த ஒரு பாழடைந்த குளத்தை போலீசார் தூர்வாரியதில் உள்ளே ஒரு பெண்ணின் ஹேண்ட்பேக்கும் மணிகளும் சேலைகளும் கிடைத்திருக்கிறது. ஆனால் கிடைத்த உடல் பாகங்கள் தீயில் கருகி கிடந்ததால் இறந்தது ஜெயினம்மாதானா என்று அறிய போலீசார் கைப்பற்றப்பட்ட மனித எச்சங்களின் டிஎன்ஏவை ஜெயினம்மாவின் உறவினர்களின் டிஎன்ஏவோடு வைத்து தெளிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொண்டனர். தொடர்ந்து தொலைபேசி பதிவுகளின் அடிப்படையில் விசாரித்ததில் செபாஸ்டியனுக்கும் ஜெயினம்மாவிற்கும் இடையே தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. சம்பவத்தன்று செபாஸ்டியன் ஜெயினம்மாவை தனியார் வங்கிக்கு அழைத்து சென்று அவரின் 5 சவரன் நகையை அடமானம் வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு ஜெயினம்மா குறித்து எந்த தகவலும் இல்லை. இதனால் செபாஸ்டியன் ஜெயினம்மாவை கொன்று உடலை எரித்து நிலத்தில் குழிதோண்டி புதைத்திருக்கலாம் என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இப்படி இருக்க சம்பவ இடத்தில் நிறைய எலும்புகளும் மண்டை ஓடும் மீட்கப்பட்டது. அந்த மண்டை ஓட்டில் 2 ஸ்டீல் பற்கள் பொருத்தப்பட்டிருந்தது. உடனே ஜெயினம்மா உறவினர்களிடம் விசாரித்ததில் அவர் அப்படி எந்த பற்களும் செயற்கையாக பொருத்தவில்லை என்று கூறினார்கள். அப்போதுதான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் காணாமல் போன 2 பெண்கள் குறித்து போலீசாருக்கு நினைவு வந்திருக்கிறது. 2012 பிந்து பத்மநாபன் என்ற பெண்ணும் சில ஆண்டுகளுக்கு முன் ஹருமா என்ற ஆயிஷாவும் காணாமல் போயினர். அதில் ஆயிஷாவுக்கு 2 ஸ்டீல் பற்கள் பொருத்தப்பட்டிருந்ததாக அவரின் உறவினர்கள் உறுதி செய்தனர். இந்த இருவருமே செபாஸ்டியனுக்கு தொடர்புடையவர்கள். ஆம், செபாஸ்டியன் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். இதனால் சேர்த்தாளா பகுதியை சேர்ந்த பிந்துவோடு நிலம் விற்பனை தொடர்பாக பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இருவரும் மனோஜ் என்பவரின் ஆட்டோவில்தான் அடிக்கடி பயணித்துள்ளனர். 5 கோடி மதிப்புள்ள நிலமும் விற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் பிறகு பிந்துவை காணவில்லை. இதுகுறித்து போலீசார் விசாரணை தொடங்கியதும் மனோஜ் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
அப்போது செபாஸ்டியனுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லாததால் அவர் விடுவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஹருமா என்ற ஆஷாவும் வீடு கட்டுவதற்கு நிலம் வேண்டுமென செபாஸ்டியனை அணுகியிருக்கிறார். ஆனால் அவரும் சில மாதங்களில் மாயமாகி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு சிந்து என்ற பெண்ணும் காணாமல் போனார். அவரும் இந்த 3 பெண்களுடன் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த தொடர் கொலைகள் குறித்து செபாஸ்டியன் எந்த பதிலும் சொல்லவில்லை. தொடர்ந்து அவரது வங்கிக் கணக்குகளை போலீசார் சோதனை செய்ததில் 2 கோடி ரூபாய் பணம் பரிவர்த்தனை செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த 2 கோடி பணம் யாருடையது, காணாமல் போன பெண்களுக்கு என்ன ஆனது, உண்மையில் செபாஸ்டியன் தான் இந்த பெண்களை கொன்று எரித்தாரா போன்ற பல்வேறு கேள்விகளுடன் விசாரணை நடைபெற்று வருகிறது. கர்நாடகாவின் தர்மஸ்தலாவில் தொடர்ந்து தோண்டி எடுக்கப்படும் மனித உடல்களைப் போல தற்போது கடவுளின் தேசத்திலும் சீரியல் கொலைகள் நடந்திருக்கிறதா என்ற அச்சத்தை மக்கள் மனதில் எழ வைத்துள்ளது இந்த சம்பவம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.